Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க். லாஸ்ட் வீக் மீன்ஸ் லாஸ்ட் பாட்காஸ்ட் வந்துட்டு வி ஹவ் டிட் கான்வர்சேஷன் அபவுட் என்ன சொல்கிறது எஸ்ஏ ஸ்டாண்டப் காமெடி. அது வந்து இட் பிகேம் அ குட் ரீச். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் டு யூ ஆல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லணும். இந்த பாட்காஸ்ட் வந்து வி ஆர் பிளானிங் இட். அது எப்படியோ சொல்கிறது, எப்படி ஏதோ ஒரு பவர்னால வந்து தள்ளி போய் கரெக்டாக இந்த டேல இன்னைக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் பர்சன் வந்து பேசுறது வந்துட்டு இட்ஸ் அ ரியலி a கிரேட் திங் விச் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு வந்து வி ஆல் நோ வாட் டே இட் இஸ் அ வேர்ல்ட் டிசேபிலிட்டி பீப்புள் டே. ஸோ அது வந்து இன்னைக்கு அந்த தினமாக கொண்டாடப்படுற நாள் இது. ஸோ மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு நான் இந்த நாள் இருந்திருக்கு. ஸோ இந்த டேட்டில் வந்துட்டு இந்த பர்சனுக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ பிக் இன்ட்ரோ. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் இருந்தாலே ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கும் ஃபேஸ்புக்கில் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஸோ ஹீ இஸ் ஆக்சுவலி அ சினிமா கிரிட்டிக், அ ரைட்டர் அண்டு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஆள் சப்டைட்டில் ப்ரொவைடர் பெரிய பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கெல்லாம். ஸோ லெட் மீ ப்ளீஸ் வெல்கம் சைலேஷ். வெல்கம் ஜி. ஹாய் விஜய். ஹாய். விஜய் கூப்பிடுறதா ரகுன்னு கூப்பிடுறதா உங்களுக்கு எப்படி? விஜய்னே கூப்பிடுங்க, உங்க இஷ்டம் தான். யார் வேணாம், யோ கால். எப்படி கூப்பிட்டாலும் ஓகே தான். தேங்க்யூ ஸோ மச் சைலேஷ். வந்து இன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய டயத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹவ் யூ ஃபீல் டுடே? டுடே இஸ் அ இம்பார்ட்டன்ட் டே ஃபார் யூ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி என்ன சொல்றது, ரொம்ப வந்துட்டு இந்த கான்செப்ஷனாலே போகக்கூடாது. நீ நம்ம பேசணும்ல எதேர்ச்சியாக நடந்த மாதிரி. ஸோ ஷேர் அஸ் யுவர் தாட். ஓகே ஓகே. அது என்னன்னா, எனக்கு இப்படி ஒரு டே இருக்குன்றதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். ஓ அப்படியா? எனக்கே அப்பதான் தெரியும். ஓகே. யூஸ்வலா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டேல வந்து கொஞ்சம் கவனிப்பாங்க. லைக் அந்த ஹேஷ்டேக்கு ஒரு இது இருக்குல்ல. ஓகே, இவ்வளவு சும்மாவே நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட லைஃப பப்ளிக்கா வச்சுக்கிறதும் அதுக்காக தான். ஓகே, இப்படியும் கூட வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, பாக்குறவங்களுக்கும் தெரியணும்ல. ஓகே, எல்லாம் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா டிசபிள் பர்சன் ஒண்ணு ரொம்ப சோகமாவோ இல்லன்னா ரொம்ப ஒரு மேல வச்சு நம்ம பாக்குறோம். ஒரு நார்மலா ஒரு லைஃப் அப்படின்னா எப்படி இருக்கும், அதை காட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் என்னோட லைஃப் நான் பாக்குறேன். ஸோ யூ ஆர் லைக் ப்ரொஜெக்ஷன், ரைட்? அது நீ சொல்றாப்புலாம் இந்த மாதிரி பர்சன் அப்படி டிப்ரெஸ்டா தான் இருப்பாங்கன்னே ஒரு மைண்ட் செட்ல வந்து வச்சிடுறாங்க. ஆமா, படத்துல எல்லாம் காட்டுவாங்க, அப்படிதான் காமிக்கிறாங்க. பட் there are people who is actually happy. Sailesh, you just talk about your என்ன சொல்றது, I know you are very much into movies, ஓகேங்களா? ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சைலேஷ் வந்துட்டு மூவிஸோட எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு? அது ஒரு 3-4 வயசுல ஆயிடுச்சு ஆக்சுவலா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அப்படி ஞாபகம் இருக்கு. என்னன்னா, ஜீவான்னு ஒரு படம், சத்யராஜ் படம், பழைய படம், 1980. பிரதாப் போத்தன் தான் டைரக்டர்னு நினைக்கிறேன். பிரதாப் போத்தன் தான் டைரக்டர்னு நினைக்கிறேன். அந்த படத்துல சத்யராஜ் அப்படியே ஷூ போட்டு நடந்து வருவாரு. அத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இதாயிட்டேன். அவர் பேர்ல எனக்கு தெரியாது. ஓகே, அப்ப பேர் தெரியாது. நெட்டையா இருக்காருல்ல, ஹைட்டா இருக்காருப்பா அவரு. நீங்க ஹைட் தானே? இல்ல அப்ப சொல்றேன், அந்த சின்ன வயசுல ஹைட்டா இருக்காரு. அந்த ஹைட்டா இருக்கிறவர் எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்கிரீன்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு இது கிடைக்குது. அப்புறம் அப்பா கிட்ட சொல்றேன், அந்த ஹைட்டா இருக்கிறவர் எந்த படத்துக்கு கூட்டிட்டு நடிச்சாலும் என்ன கூட்டிட்டு பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்பாவும் கொஞ்சம் மூவி ஒர்க் தான் வச்சுக்கோயேன். என்ன பண்ணுவாரு அப்படி, நான் வந்து வெளியே அதிகமா போக முடியாது, விளையாட முடியாது அப்படின்னு வச்சுக்கோ. சின்ன வயசுல அவ்வளவா பசங்க கூட போய் விளையாடுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இன்டோர் கேம்ஸ் தான் விளையாட முடியும், அந்த கிரிக்கெட் அதெல்லாம் விளையாட முடியாது இல்லையா. ஸோ வீக்கெண்ட் இந்த படத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படி அது ஒண்ணு. அந்த மாதிரி அப்புறம் ராஜா சின்ன ரோஜா பார்க்கும் போது அந்த கார்ட்டூன் அதெல்லாம் வருது. அதுல ரஜினி ஃபேன் ஆனவன் தான். அதுக்கப்புறம் நான் திரும்பியே பாக்கல. அதுக்கப்புறம் மூவிஸ் தான். என்னன்னா சரி, எதோட என்ன
என் லைஃப்ல என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் அந்த மூவியோட தான் நான் கனெக்ட் பண்ணிப்பேன். இந்த வருஷம் நடந்துச்சுன்னா ஓகே இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் மூவி. அது சைலேஷ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ இன்டு திஸ் டைப் ஆஃப் பாயிண்ட். இந்த கொஸ்டின் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கிராஸ் த தின் லைன். ஒரு மாதிரி விக்டமைசேஷன் ஆகக்கூடாது, சிம்பத்தியும் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த கொஸ்டின் அப்ளைஸ் பண்ணேன். ஸோ டோன்ட், இஃப் இட் ஃபால்ஸ் இன்டு தி லைன் டோன்ட் டேக் இட் லைக் தட். ஸோ இன்னும் வந்து வந்துட்டு ஐ யூஸ்ட் ஹேவ் ஒன் ஃப்ரெண்ட், ஓகேங்களா. அவர் he was actually an handicap person. He was not having his right hand, ஓகேங்களா. he is having this issue with it. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, whenever எங்களோட பேச மாட்டார், யாரோடையும் விளையாட மாட்டார். he was sitting around, பட் நல்லா ஜாலியாக கூப்பிட்டு பேசினா பேசுவார், எல்லாம் பண்ணுவார். பட் விளையாட முடியாது, ஆப்வியஸ்லி யூ நோ தட். he used to read a lot. எக்கச்சக்கமா புக்ஸ் படிப்பார், ஓகேங்களா. he used to listen to music long. when I was அப்போ சின்ன வயசுன்னு தெரியல, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு when I was into college I had a chance to meet him. he is a well settled guy right now. well settled in the sense நல்ல எனர்ஜெட்டிக்காக இப்போது புக்கெலாம் எழுதிட்டு இருக்காரு. அவரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், யார் பேர் என்னன்னு. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு நல்ல டேர்ம் யூஸ் பண்ணார். எப்படி வந்து எப்போல்லாம் உங்கள்கிட்ட சரியாக பேச முடியலனால எப்படி இருந்தீங்கன்னு நான் சொன்னேன், ஏன் இப்படி புக்கோட இன்ட்ரெஸ்ட் ஆனது காரணம்னா, he said book is a kind of an escaping tool for me. நீங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கிரிக்கெட்டை பற்றி பேசலாம், ஃபுட்பாலை பற்றி பேசலாம், என்னால் முடியாத பற்றி நீங்கள் பேசலாம். பட் புக்கு வந்து எனக்கு வந்து எஸ்கேப்பிங் டூலாக இருந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு காயினை கோட் பண்ணார். ஸோ கேன் வி டேக் இன் யோர் ஸ்டோரி மூவி இஸ் அன் எஸ்கேப்பிங் டூலாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு கட்டத்தில், ஆர் இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் திங்? நான் சின்ன வயசுல நான் அப்படியே அந்த கேரக்டராகவே இமேஜின் பண்ணி ஒரு கட்டத்துல ஓகே படம் பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு எனர்ஜி, பாஷா பார்க்கறோம், அந்த பாஷா நம்ம எனர்ஜி வரும்ல, அந்த எனர்ஜி வரும்ல, அதை வச்சு நான் நாட்கள் ஓட்டிருக்கேன். கரெக்ட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அதெல்லாம் இருந்திருக்கு. மூவிஸ் தான் மூவிஸ். அதுக்கப்புறம் புக்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்பாவும் சின்ன வயசுல இருந்த புக்ஸ், அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து அந்த ஷார்ட் கமிங் ஒண்ணு இருக்கிறது தெரியாம இருக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அப்பா பண்ணாப்ல. புரியுதா? ஓகே, புக்ஸ், மூவிஸ், கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, கொஞ்சம் பேம்பர் சைல்டு தான் வச்சுக்கோங்க. சின்ன வயசுல நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்கறது, எனக்கு என்னெல்லாம் நான் கேட்டு அப்பா நோ சொல்ல மாட்டேன். அப்படி that's really good thing because that's very very lucky to have such a dad to support you like that. That's very great thing. So அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, ஒரு காலோட இதை மறைக்கிறதுக்கு ஷூல வந்து கட்ட வச்சுக்கிற மாதிரி லைஃப்ல வந்து we need a grip அப்படிம்பாங்க. இதுவா நாட் ஜஸ்ட் அபவுட் திஸ் பர்டிகுலர் பர்சன் நான் சொல்ல வரல, பொதுவாக ஹியூமனுக்கே அந்த எமோஷனல் சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு எஸ்கேப்பிசம் தேவைப்பட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு யூ டுக் இட் அஸ் மூவி. ஸோ கமிங் பேக் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் an extension of my question, ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சினிமாக்கள் வந்து இட் இஸ் கிவிங் யூ அ மோட்டிவேஷன் ஃபேக்டர் அண்ட் இட் இஸ் புல்லிங் யூ ஓரளவுக்கு பண்ணுன்னு சொல்கிறீங்க. பட் சம் ஆஃப் த டைம்ஸ் யூ வில் சி லைக் உங்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சினிமா, அதாவது நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணும்போது, இப்போ வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி ரெப்ரஸ் பண்ணும்போது, ஸ்டில் நவ் எல்ஜிபிடி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ஆர் நாட் குட் வித் ஹவு சினிமா ரெப்ரசென்ட் தம் இன் எஸ்பெஷலி தமிழ் சினிமா. ஸோ ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் தட் எங்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க, எங்களை என்ன மாதிரி ஆட்கள் வந்து இந்த மிஸ் அப்படின்னா எந்த படங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு கோவத்தை உண்டாக்குன படங்கிறது முதல் படம் இது. அந்த குக்குன்னு ஒரு படம் வந்துச்சு, ஆமா ஆமா ஆமா, பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப சில்லறையை விட்டு இருந்தேன், என்ன இப்ப குண்டு தூக்கி போடுறீங்க? சொல்லுங்க, கேக்குறேன். அது ஏதோ அதுல வந்து ரொம்ப அழுத்தமா ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரியே எனக்கு ஓவர் சிம்பத்தைஸ் பண்ணிட்டாங்கன்றீங்க. ஓவர் சிம்பத்தைஸ். அது இன்னும் கொஞ்சம் அழகா, அந்த பாட்டு எவ்வளவு அழகா இருந்துச்சு, அந்த வாழ்க்கையும் அவ்வளவு அழகா போயிருக்கலாம். புரியுதுன்னு சொல்லுவேன், அந்த காதலும் அவ்வளவு அழகா போயிருக்கலாம். அங்க அப்படி இருக்கு, அது கொஞ்சம் ரொம்ப இறுக்கமா ரொம்ப அப்படி இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த படம். அதுதான் ஒரு சில படங்கள் இருக்கு, அதாவது மேக்சிமம் பாத்தீங்கன்னா டிசபிலிட்டினாலே ஒரு சிம்பத்தி தான் வரும். அந்த மாதிரிதான் கேரக்டர்ஸ் மேக்சிமம் வந்து படத்திலேயே. எனக்கு முதல்ல அதை உடைச்சது அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னா மொழி தான், ராதா மோகனோட மொழி படம். அந்த படம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் வந்து மேரேஜுக்காக எஸ்டேட் பண்ற ஒரு தாட் ப்ராசஸ். கரெக்டா? அதுதான் அந்த படத்தோட கான்செப்ட். அது அவ்வளவு அழகா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு அப்பதான் முதல்ல வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி,
இப்படி ஒருத்தர் வந்து நமக்காக பேசுறாரு அப்படின்னு நம்ம முதல்ல சந்தோஷப்பட்டது அப்பதான். ஆமா, இது யதார்த்தத்தை பத்தி பேசியிருக்கு வரும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு என்னன்னா நீங்க சொல்றாப்ல ஜஸ்ட் ஆடிங் டு பாயிண்ட். இப்போ நீங்க சொன்னபோது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஐ ஓப்பனிங் ஃபார் மீ. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இந்த பக்கத்துல இருந்தே பார்த்து குக்கோலாம் பயங்கரமா அப்படியே வந்து நான் ஒரு சிம்பத்தி ஆஸ்பெக்ட்ல தான் பார்த்திருக்கேன். பட் இஃப் ஐ புட்டிங் மை செல்ஃப் இன் டு யுவர் ஷூஸ் ஐ வில் நெவர் எக்ஸ்பெக்ட் டு see me like that. யாருமே நம்ம கேமரா முன்னாடி அழணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் அழறத கேமரால பிடிச்சி அசிங்கமா இருக்குன்னு நினைப்பாங்க, அழ மாட்டாங்க கேமரா முன்னாடி. ஸோ யூர் 100% ரைட். அண்ட் மொழி இஸ் டாக்ட் அபவுட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் டிசேபிள் பர்சன் நடக்கிறதே கஷ்டம். அவங்களுக்கு என்ன பேர் நடக்கிறதே ஒரு பெரிய கனவா இருக்கும், கேட்கறதே ஒரு கனவா இருக்கும் நினைக்கிறோம். பட் ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஸ்டில் ஹேவ் என்வி அபவுட் மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு இது இருக்குங்கிறத காமிச்ச படம் தான். இவர் 100% ரைட். இனிமே இந்த மாதிரி படங்கள் நான் இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறேன். இல்லை உங்களை கூப்பிட்டு போகிறேன் தியேட்டருக்கு, அப்போதான் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ரி கிடைக்கும். ஏன்னா ரெப்ரஸன்டேஷன் கமெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ லைக் யூ செட், ஓகே, மொழி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவி. ஐ பிலீவ் யூ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வுட் அக்ரி. ஏன்னா இப்போ வந்து அது இப்போ வந்து கரண்ட்ல வந்துட்டு ஒரு ப்ரொக்ரெசிவ் ட்ரெண்ட், ஓக் கல்ச்சர் வந்து அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜோக்ஸ்லாம் வந்து சிரிக்கிறது, மொழியில வந்து ஜோக்ஸ்லாம் வந்து ஒரு உப்மா ஜோக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்ரௌட் இருக்கு. லீவ் தம் அசைட். பட் டு மீ ஆல்சோ மொழி இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மூவி டு வாட்ச். ஓவராலாக ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த கிராஃப் அவன் வந்து எஸ்பெஷலி அந்த மியூசிக் வந்து ஸ்பீக்கரை கையில் கொடுத்துட்டு யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மியூசிக் ஈவன் தோ யூ ஆர் டம்னு சொல்லும்போது அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ மொழி இஸ் ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துப்போம். மொழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆயிருக்குமா, 5 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு டெக்கேட்னு வச்சுப்போம். இந்த ஒரு டெக்கேடுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னும் ஒரு படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு படம், ராமுடைய ஒரு முக்கியமான படம் ரிலீஸ் ஆகுது. அது வரும் ஒரு பெரிய கிராஃப்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ராமோட படத்துக்கு நம்ம கடைசியா வருவோம். இந்த டைம் பீரியட்ல வேற எந்தெந்த படங்கள் வந்துட்டு ரெப்ரசன்டேஷனை கரெக்டா பண்ணுச்சு அப்படின்னு நீங்க நினைச்ச படம் ஏதாவது 1-2 இருக்கா? ஒண்ணுதான், ஒரே படம், மார்கரீட்டா வித் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம். ஓகே, கல்கி கோச்சினோட படம். அது வந்து செக்ஷுவல் டிசைரை பத்தி அவ்வளவு ஓப்பனா, ஒரு பிசிக்கல் டேலண்ட் பர்சனுக்கு ஒரு செக்ஷுவல் டிசைர் இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜட்ஜ்மெண்டே இல்லாம பேசின படம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லாட்டி ஒரு லென்ஸ் வச்சிருவாங்கல்ல, ஒண்ணு இந்த சைடு இல்ல அந்த சைடு, எதுவுமே இல்ல, அவளுக்கு ஒரு டிசைர் இருக்கு, அதுக்கு அவ என்ன பண்ணிக்க, அதுதானே நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த படம் முக்கியமா சோலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயுமே கடைசியில முடிக்கும் போது எப்படி முடிச்சிருப்பான்னா அவங்களுக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பான். ஆமா, அது உண்மைதான், யதார்த்தம் தானே, ஹியூமன்ஸோட பிரதிபலிப்பு தானே. சோ இந்த 2 படங்கள் நீங்க வந்து ஒரு கிராஃபா கூட வச்சுக்கலாம். இப்படி ஒரு டிராவல் போயிட்டு இருக்கு. ஸோ கமிங் பேக் டு ராம், ஹவு ராம் ஹேண்டில்டு திஸ் டாபிக் எப்படி நினைக்கிறீங்க? ராம் ஹேண்டில் பண்ணதுல எனக்கு 100% உடன்பாடு உண்டு. ஓகே, அது ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம வந்து இப்போ என்ன சொல்றது, எனக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிச்சது அப்பதான். ஒருத்தருக்கு வந்து இப்படி செக்ஷுவல் டிசைர்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிச்சது ஆஃப்டர் பேரண்ட்ஸ் தான். இன்ஃபேக்ட் அந்த படத்தை பார்த்துட்டு என்கிட்ட ஓபன் அப் பண்ணவங்களும் இருக்காங்க. சரி, உனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத நாங்க இது வரைக்கும் யோசிக்கவே இல்லடா. அப்படின்ற ஒரு செக்ஷுவல் அர்ஜுன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனா அது எங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. ஆமா, கரெக்ட் தான், யூ ஆர் ரைட். சோ முதல்ல அதை பத்தி பேசின படம் அப்படிங்கறதுனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். That's a very good answer actually. அதான் நான் சொல்ல வந்தேன். See, இப்போ it actually creates another point of question. Suresh, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம், is this society actually confining you all, saying that கன்ஃபைன் பண்ணி ஒரே ஒரு கட்டத்தில் வந்து வச்சுக்கிட்டு உனக்கு இதுக்கு மேலே ஆசையே நீ படக்கூடாது, வெளிப்படுத்தவே கூடாது, வெளிப்படுத்தினாலே வந்துட்டு சரியில்லைங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபைன் ஸ்டேட்லேயே வைக்குதுன்னு நம்ம இன்னைக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பா அது உடைச்சு வர்றவங்க, இப்போ நான் உடைச்சு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி எத்தனை பேரால முடியும் அது பாசிபிள்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ ஏன்னா நான் ரிமெம்பர் நீங்க சொன்னபோது ஜஸ்ட் கெட்டிங் இன்டு இட், நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் சொல்லும்போது வந்துட்டு எங்க வீட்டுல பேசும்போது பக்கத்து இந்த பூமர்ஸ் பேசும்போதெல்லாம் கேட்டிருக்கேன் வந்துட்டு அவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு.
நடக்கவே முடியல, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு கேட்டவங்க நான் கேட்டிருக்கேன். ஸோ ஆர் யூ ரியலி சேயிங் தட் திஸ் டைப் ஆஃப் ப்ரெஷர் எப்படி உடச்சி வெளியே வருது அதை சொல்லுங்க. உடச்சி வெளியே வர்றது எனக்கே கஷ்டமா இருக்கு. நான் உடச்சிட்டேன்னு நம்புறேன். பட் ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. உனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, உனக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. ஐ டோன்ட் கன்சிடர் இட். எனக்கு அந்த ஸ்டேஜை நான் தாண்டிட்டேன். சரி, நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு துணை கிடைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. That's a really good thing. That's a really hopeful thing, right? அது என்ன இவங்க யாரு முடிவு பண்றது நம்ம வாழ்க்கைய? இன்னொன்னு வந்து எனக்கு வந்து புரிஞ்சுச்சு. ஓகே, நமக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது மத்தவங்கள மாதிரி எல்லாமே ஈஸியா நடந்துராது. ஸோ எனக்கு கிடைக்கிற ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான அன்பு கிடைக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன். இப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. ஓகே, ஒரு கேர்ள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இப்படிதான் கல்யாணம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்குள்ள போக வேண்டாம், ஆனா ஒண்ணு எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னா அதுவே நான் ஏத்துக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? அப்படி இருக்காங்க என் லைஃப்ல. That's a really sweet thing and I'm happy for that girl actually. உங்களுக்கும் I'm so happy for it because you need a person like that to grip. ஆமா, எங்களுக்குள்ள இது இருக்கான்னு கேட்டா இல்ல. லைக் பட் ஆனா நாங்க இமோஷனலா எவ்ரி சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க ரெடியா தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே வெரி 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 சப்போர்ட்டிவ். அது இன்ஃபேக்ட் நான் ஒருத்தரை மட்டுமே சொல்ல மாட்டாரு. என்னோட நீட பொறுத்து நான் ஒரு 2 இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கேன். அவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ராட் மைண்டட், கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இவனுக்கு இது தேவைப்படுது, ஓகே we can give it in whatever way we can. எங்களால எப்படி கொடுக்க முடியுமோ அதை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களும் வில்லிங்கா தான் இருக்கு. ஸோ அப்போ இது சாரி சொல்லுங்க இதை சொல்ல வந்தீங்க. The question is very simple. In the point, see, have you ever, I'm pretty much sure you can understand whether a person is approaching with sympathy or real time உங்களுக்கு ஜென்யூனா ஒரு ஃபெலோ கம்பைனா டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களால அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும்ல. இவன் என்ன சிம்பத்தியில தான் என்கிட்ட வரான், இவன் என்கிட்ட சிம்பத்தியில தான் வரா, இல்லை இவன் ஜஸ்ட் ரியலாக கம்பெனினே நான் பார்க்குறேன். இப்போ நான் பேசுறது வச்சே தெரியும் நான் உங்கள்கிட்ட கம்பெனினா பேசுறேன் இல்லை சிம்பத்திக்காக பேசுறேன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹவ் யூ ஏபிள் டு ஜட்ஜ் இட் ஈஸிலி? ஆரம்ப காலத்துல சிம்பத்தி நிறைய இருக்கு. அது எப்போ உடையுது அப்படின்னா நான் ரைட்டர் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுதான். ஏன் உடையுதுன்னா யாருமே வந்து நான் எப்படி இருக்கேன், என்னோட இது என்ன அப்படிங்கறது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. என்னோட எழுத்து மட்டும்தான் அவங்களுக்கு பிரதானமா தெரியும். இவன் நல்லா எழுதுறான்ல, சூப்பர் இவன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து அது வந்து எல்லாமே உறைஞ்சிடும். இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களை வந்து நான் மீட் பண்ணும்போது ஐ நெவர் நியூ தட் யூ ஹேவ் such கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப். எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஐ தாட் யூ ஆர் சினிமா கிரிட்டிக் ரிவ்யூவர் ரைட்டர் அண்ட் ஆல். ஒன் டே saw your post actually தெரிஞ்சு அது இவரு ஓகே அப்படின்னு யோசிச்சேன். ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது. That's really good thing, right? See, you kind of remind me of another person, famous person. I'm trying to parallel with you. மனுஷபுத்திரனும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். நான் நேர்ல நானும் பேசியிருக்கேன். அவர் வந்து ரீசெண்டாக ஒரு பயங்கரமான கவிதை விட்டார். அது வந்துட்டு அவ்வளோ ஒரு கர்வமான கவிதை. அது என்ன அதில் சொல்லியிருந்தாருன்னா வந்துட்டு, நான் செத்தாலும் என்னை வந்து வெளியில் கூட்டம் இருக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை வரும். யூ ட்ரை டு ரீட், ஐ ஷேர் இட் லேட்டர். க்ரௌட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், யூ கேன் சர்ச் இட் ரீசெண்டாக. ஸோ மனுஷபுத்திரன் வாஸ் அ பர்சன் கைண்ட்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஒரு பார் மாதிரி நான் வச்சுருந்தேன் இது வரைக்கும் சொல்லிட்டு. He never showcased this problem. He's such a beautiful writer. அதுக்கு அப்புறமேட்டுக்கு I'm not saying just because of your my podcast. Truly I'm saying I felt you similar to that. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் மீட் பண்ண அந்த 2 பர்சன்ஸே வந்துட்டு your writings are so beautiful. You see, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு see again I'm being this side. I'm trying to educate myself. நான் இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது வந்து எப்படி இவ்வளோ அழகியெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியுது ஒரு மனுஷங்களால் இவ்வளோ இதுலேயும் நீங்கள் சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களை மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு க்ரூயலான ஒரு மைண்ட் இருக்குது. என்னென்னு தெரியுமா சார் சைலேஷ்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். நாங்கள் சொல்கிறேன் கேளுங்க. உங்களை வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு பாராக வச்சுப்போம். அவனாலே முடியுது என்னால் முடியாதான்னு சொல்லிட்டு. இந்த மைண்ட் செட்டு ரொம்ப கேவலமான மைண்ட் செட் என்ன பொறுத்த வரைக்கும். ஐ ஃபீல் லைக் தட். ஐ பர்சனலி ஃபீல் லைக் பிகாஸ் அவனால் முடியுது என்னால் முடியாது அப்படிங்கிறது வந்துட்டு அது என்ன, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என்ன பொறுத்த தப்பாக தெரியுது. ஹவ் யூ பர்சீவ்? யூ கேன் பி ஓப்பன் அபவுட் இட்.
கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜாலியா இருக்கும் இன்ஸ்பிரேஷன் சொல்றப்போ. அப்புறமா கொஞ்சம் நெருடலா இருக்கும். பட் ஆனா பழகி இருக்குன்னு வச்சுக்கேன். ஓகே, நம்ம கிட்ட நம்ம வந்து பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் 2 நாள் முன்னாடி கூட ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, நான் என் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சோம் அதெல்லாம் நீ செய்யறடா அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் a good thing. அதான் இன்ஸ்பிரேஷன்ங்கிறது வேற, கம்பேரிசன்ங்கிறது வேற. நான் சொல்றதுதான் இன்ஸ்பிரேஷன். I see as an inspiration also. That's why I wanted to talk more about it. நான் உங்களை நம்ம இன்வைட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இன்ஸ்பிரேஷனுக்கு நீங்க you are a dead inspiration, no deny that. பட் உங்களை I cannot put yourself as a comparison tool, right? ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, கம்பேரிசன் டூல் பண்ணீங்கன்னா உங்களோட பிரிவிலேஜ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட்லி சூப்பர். ஏன்னா இப்ப நம்ம காஸ்ட் படி பிரிவிலேஜ் நான் பிரிவிலேஜ் எல்லாம் பேசுறோம்ல, அதே மாதிரி ஒரு டிசேபிள்ட் பர்சனுக்கு ஒரு ஏபிள்ட் பர்சன் வந்து பிரிவிலேஜ் தான். கரெக்ட், புரியுதா? யூர் ரைட். You're right. So, okay, இப்படி வரும். I just want to go little bit lighter mode. Recently, I can see a lot of your thoughts are so much romanticized and beautiful and romantic related போட்டுட்டு இருக்கீங்க. Is anything special happening in your life? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் வந்து என்ன நான் இந்த லாக்டவுன் வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்குன்னு வச்சேன். தெளிவுபடுத்திருக்க சென்ஸ் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். Because I was working for a writing firm, எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி கொரோனா வந்ததுல இருந்து கொஞ்சம் எனக்கு பயந்துட்டேன். என்னன்னா வேலையும் இல்ல, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஸ்பார்க் தான். நம்ம ஏற்கனவே சப்டைட்டில் பண்ணிருப்போம், ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துல அதை ஃபுல் டைமா எடுத்துக்கலாம் அப்படின்றப்போ நான் ஃபுல் டைமா எடுத்தேன். பிளஸ் வந்து அப்கோர்ஸ் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். I'm looking for people to someone to settle down. So அந்த சைடும் போயிட்டு தான் இருக்கு. அதை நான் டினை பண்ண மாட்டேன். அந்த சர்ச் போயிட்டு தான் இருக்கு. பட் எதுவுமே கான்கிரீட்டா இல்ல. லைக் சொல்றது. ஆமா, இப்பதான் இது நமக்கே ஒரு தைரியம், என்ன பாத்துக்கலாம், பேசி பாக்கலாம். ஓகே, அதுக்கு எனக்கு இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. அதான் யோசிச்சு பாரு. அது இவ்வளவு வருஷம் ஆயிருக்கிறது வந்துட்டு யூ கிரியேட் அ ஜாய், ரைட்? whenever you talk such things like that, நான் இப்படி வந்து ஐ எம் ட்ரைங் டு கம் அவுட் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இது மாதிரி யார் சொன்னாலும் சந்தோஷமா இருக்கும். கம்மிங் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் ரியலி சந்தோஷமா இருக்கும். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் லிசனிங் சச் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ கம்மிங் பேக் டு யுவர் ஒர்க் நேச்சர், சைலேஷ், ஐ நோ யூ ஆர் அ சினிமா கிரிட்டிக்ஸ் அண்ட் ஆல். சைலேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படம் இந்த ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னார். மக்களே அதை இப்போ யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து போடுவார், இந்த டேட்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் ஐ மீன் 5th year anniversary ஆஃப் ராம் அப்படின்னு வேறு அது மாதிரி போட்டுட்டு இருந்தாரு. இப்போ அது ஒரு காமன் ட்ரெண்டாக போச்சு. பட் he is the first person to do it in our Tamil crowd as far as I know. So kudos to that. Unrecognized போகக்கூடாதுங்க, போட்டோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் என்ன பண்றானுங்க. ஸோ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ see, you are a great writer. The words you use for your article or whatever write-up you do it's so beautiful. வெரி 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 என்னது சவுண்ட் ஒகாபுலரியோட நல்ல ஒரு பக்காவான ஒரு இதான் போடுவீங்க. இது ஒரு செட் ஆஃப் திங் இருக்கட்டும். கம்மிங் பேக் டு யுவர் நேச்சர் ஆஃப் த ஜாப், சப்டைட்டிலிங். நான் ஒரு படம் பார்க்குறேன், சப்டைட்டில் பார்த்த உடனே படம் முடிஞ்சிட்டு போயிடுது, அவ்வளோதான் எனக்கு கனெக்ஷன். ஹவு மச் எஃபர்ட் யூ ஹேவ் டு புட் டு சி இந்த கொஸ்டினோட எக்ஸ்டென்ஷன் அடுத்த கேள்வி நான் கேட்குறேன். பட் ஜஸ்ட் இன் ஓப்பன் யூ ஆர் சேயிங் ஹவு மச் எஃபர்ட் யூ ஹேவ் டு புட் டு get a subtitle for any series or any movie? 15 minutes subtitle. நீங்க ஒரு வீடியோ 15 minutes பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கு நான் வந்து ஒரு 8 to 9 hours ஒர்க் பண்ணுவேன். அப்பாடா, 8-9 hours ஒர்க் பண்ண ஃபுல்லா? ஆமா. அந்த படத்தை திருப்பி பார்க்கணுமா போட்டு? திருப்பி பார்க்கணும்ன்ற ஒரு விஷயம் தவிர அதோட என்ன போடலாம், எந்த வேர்டு போட்டா கரெக்டா காம்பினேஷன் ஒர்க் பண்றாங்க. சும்மா பண்றதா இருந்தா, இஷ்டத்துக்கு பண்றதா இருந்தா 4-5 மணி நேரத்துல முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது கரெக்டா நம்ம போடுறோமா அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நான் பெரிய இதெல்லாம் பண்ணும்போது அப்படிதான் டைம் கேட்டு தான் பண்ணுவேன். ஒரு 2 நாள் 2 நாள், ஏன்னா நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இது ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஆயிடுது இல்ல? கிட்டத்தட்ட வாய்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி. அது எவ்வளவு பருக்கும். ஆமா ஆமா ஆமா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா? இது என் ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னதுதான். அப்பதான் எனக்கே தெரிஞ்சு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. பிகில் படம் பார்த்துருப்பேன்.
எது பிகில் படம் பாத்திருக்கேன். ஆமா பிகில் படம் பாத்துட்டேன். ஆமா பாத்துட்டியா? அதுல ஒரு சீன் வரும், நயன்தாரா வந்து படம் நின்று இருப்பான். ஆமா ஓகேவா? அப்போ வந்து இவன் வந்து தமிழ்ல கேட்பான், அந்த பொண்ணு ஏன் அங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா அவ வந்து கொலை புடிச்சு நிக்கிறான். அதுதான் ஹைலைட். நான் சொல்ற ஃபுல் சீன் நான் விவரிக்கிறேன். அதுல வந்து சப்டைட்டில் எப்படி இருக்குன்னா, who is that, why is that Mary Poppins standing there அப்படின்னு சொல்லிட்டு. மேரி பாபின்ஸ் அப்படின்னா அவனுக்கு வந்து இங்கிலீஷ்காரன் பாக்குறான்னா அவனுக்கு வந்து யோகி பாபுவோட பாடி லாங்குவேஜ் தெரியாது, அது ஜோக் என்னன்னு தெரியாது. கரெக்ட் கரெக்ட். அவனுக்கு அந்த மேரி பாபின்ஸோட ரிலேட் பண்ணிப்பான். புரியுதா நான் சொல்றது? ஓகே. சோ இவ்வளவு வேலை இருக்காது சப்டைட்டில்ஸ்ல. நீங்க சும்மா வந்து இஸ்ட் வாஸ் பீட்டர் வாஸ் எல்லாம் போட முடியாது. அப்படிலாம் இல்ல இவ்வளவு வேலை இருக்கு. அதுவும் என்ன ஆகும்னா லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணா தப்பாயிடும். கரெக்ட். ரொம்ப கேவலமா இருக்கும். ஆமா ஆமா கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். இல்ல அதுதான் சிம்பிளா இவ்வளவு கஷ்டமா இருக்கு. சிம்பிள் நீங்க வேற சும்மா இருக்கு, நான் படிச்சுட்டு போயிருவேன். சரி எனக்கு ஒரு 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 see how the process works. Okay, you are watching a movie, for example 10 minutes movie பாக்குறீங்க, you will take notes dialogues எடுத்து. நோட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு அதெல்லாம் ரைட்டரா இருக்கறனால அது கொஞ்சம் ஈஸி டக்கு டக்குன்னு எழுதிடுவீங்க கையோட கையோட எழுது அப்படியே போக வேண்டியதான், ஃப்ளோல போக வேண்டியதான் மூட பொறுத்து. இப்போ சப்போஸ் இப்போ சின்னதா ஷார்ட் பிலிம்ஸ் இல்ல யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பண்ணா அந்த இடத்துல நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்க பெருசா அந்த இது யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு இருந்தா போதும். ஸோ அந்த இடத்துல நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணும் போது கொஞ்சம் அந்த நான் ஏற்கனவே விளையாடி பார்த்திருக்கேன்ல, அதை எடுத்து இங்க போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்ப அட் பிரசன்ட் நீங்க ஜி ஸ்டுடியோஸ்க்கு வந்து பண்றீங்களா? ஒரு ஆமா ஜிக்கு வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வரும் அந்த மாதிரி. அது போக ஆசமுச்சி நான் ஆல்ரெடி அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுதான். ஸோ இப்போ நான் ஃப்ரீலான்ஸ் பண்றதுனால அவங்க வீடியோஸ்க்கு நான் சப்டைட்டில் பண்றேன். இது போக வைரலி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அதுல வந்து அராத்தி நரிக்கூட்டம் எல்லாம் வந்துடும். அந்த பிரான்ச் ஃபுல்லாவே நம்ம தான் பாத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 1 year ஒரு 200 வீடியோஸ் மேல பண்ணியாச்சு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சார்லி நடிச்ச சண்முகம் செல்வன் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. சார்லி சார் நடிச்சது. அது வந்து நான் பர்சனலா கேட்டு வாங்கினேன். சார்லி ரொம்ப பிடிக்கும். அடுத்த பேச வர போறேன் நானு. முடிச்சிருங்க வாங்கி அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா? அப்ப அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் வெளியே வந்து வியூஸ் எல்லாம் பட்டை கலக்கு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன். சாரி கரெக்டா பண்ணிருக்காரு அப்படின்ட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சது அவங்கதான். ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். சாரி ஐ டிட்ன்ட் இன்டரப்ட். ரைட், நீங்க முடிச்சிருங்க டயலாக். நான் வந்து see how see I know you are pretty much close to அதாவது சில பேர் சொல்லுவாங்க I'm in love with this actor Vijay, I'm in love with Ajit. I know you love Vijay a lot. Vijay fan னு சொல்லலாம். But peculiarly you always talk about the people like Bhaskar, MS Bhaskar, Charlie. How you connect these people? ஏன் அவங்கள வந்துட்டு you are ஏன் கொண்டாடுறீங்க? சார்லி ஏன் கொண்டாடுறீங்க? சார்லி கொண்டாடாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சார்லி வந்து பிடிக்கும். அதாவது என்னால இப்போ எப்படி சொல்றது, என்னால ஒரு சிவகார்த்திகேயனே சிலாகிச்சு பேச முடியும், புரியுதா? அதே மாதிரி ஒரு ராம் படத்தையும் சிலாகிச்சு, ரெண்டுமே வேற வேற உலகம், கரெக்டா? ஆனா ரெண்டையுமே என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஐ கேன் ஃபைண்ட் தட். என்னோட மனசுக்கு வந்து அது சந்தோஷமா இருக்கா. சார்லி பார்த்தா எனக்கு இன்ஸ்டன்டா என்ன ஞாபகம் வரும்னா, புது வசந்தமும் பூவே உனக்காகும். அந்த 2 படத்தையும் சார்லி சரியான படங்க. அந்த 2 படத்தையும் சார்லி இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருப்பாரு. ஆனா அதை நம்ம நோட்டீஸ் கூட பண்ண மாட்டோம். அதனாலதான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம். இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது யாரு அவர் ஸ்ரீகுமார், அவரே பர்சனலா மெசேஜ் வேற அனுப்பிச்சிருந்தாரு. அது என்ன ஆச்சுன்னா, நான் சபா வந்து என்னோட க்ளோஸ் மிஸ்டி சபா. ஓகே, அவரோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தப்போ ஸ்ரீகுமார் வந்து சொன்னாரு, நான் ஒரு காலத்துல பெரிய டானோட எல்லாம் கனெக்ட்ல இருந்தேன். அவர் சங்கர் கணேஷோட பையன்றதே எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். மியூசிக் டைரக்டர் அவரோட பையன் டானோட கனெக்ட்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா மாறி சிடில எனக்கு இது ரொம்ப
வியப்பா இருந்தது. இப்படி ஒருத்தரா அப்படி அவரு அப்படி லைனா சொல்றாரு. அவருக்கு நடந்த அந்த என்கவுண்டர், க்ளோஸ் என்கவுண்டர்ஸ், கிட்டத்தட்ட என்கவுண்டர்ல ஆக வேண்டிய இடத்துல இருந்துட்டு அதெல்லாம் எப்படி தப்பிச்சு வந்தாரு அதெல்லாம் சொல்லும்போது சார் இப்படி எல்லாம் இருந்துட்டு இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சும்மா போட்டதுதான். அதுக்கப்புறமா அது வந்து அவருக்கு எப்படியோ போய் அவரு திருப்பி ரிப்ளை பண்ணி நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஃபீலா இருந்தது, சந்தோஷமான ஒரு ஃபீலா இருந்தது. அவர் வந்து ரீசெண்டா லைம் பைட்டுக்கு வந்தாரு. அவர் வந்துட்டு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் கேஸ்ட் ஒர்க்ஸ்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது யூ வாஸ் ஆக்சுவலி அவங்க ஓப்பன் போட்டு சூப்பராக பேசினார். சச் அ குட் சோல் டு லிசன். ஸோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ ஓகே, இது இப்படி இருந்துருக்கு. இப்படி நிறைய இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு த மூவி வாட்சிங் இஸ் லைக் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் யூ சிட் இன் டு மல்டிப்ளெக்ஸ், யூ வாட்ச் வெரி மூவிஸ். வாரம் போயிட்டு இருக்கீங்க. லாக்டவுன்ல தியேட்டர் போக அப்படி இருந்துச்சு லைஃப். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ஒரு நாள்ல 3 படம் எல்லாம் தியேட்டர்ல உட்காந்து எனக்கு அது ரொம்ப ஈஸியா வரும். அதான் நீ சொல்ற மாதிரி எஸ்கேபிசம் தான் நினைக்கிறேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே, நாங்க உள்ள உட்காந்துட்டு அது என்னமோ தெரியல. இந்த பாட்காஸ்ட் சீசன் 2 ஆரம்பிச்சதுல இருந்து ஃபுல்லா எஸ்கேபிசம் ரியாலிட்டினே தான் போயிட்டு இருக்கு. நானா எதுவும் பிளான் பண்ணல. அது வந்து அப்படிதானே. ஏன்னா எல்லாருமே ஒரு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். வெளியே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். such a good thing to say. Beautifully said. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இது இப்படி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கிராஃப்ல வந்துட்டு சினிமா ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ யூ ஆல்சோ வாட்ச் என்ன சொல்றது, இன்டர்நேஷனல் மூவிஸ் ஆஸ் வெல். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் மூவிஸும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தமிழ் சினிமாவும் பார்ப்பீங்க. ஒரு சொல்றது ஒரு அடமெண்ட் கிரிட்டிக் டு தமிழ் சினிமா. ஸோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படங்கள்லேயே வந்துட்டு விச் மூவி வாஸ் டாப் ரீசெண்டாக நீங்கள் பார்த்து? நான் இந்த டெக்கேட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். 2019லேருந்து 2020 எடுத்துக்கங்க. ஆனால் தமிழ்ல கேக்குறேன் இல்ல அதர் லாங்குவேஜ்? ரெண்டுத்துலயுமே சொல்லுங்க. தமிழ்ல ஒரு படம், அதர் லாங்குவேஜ்ல ஒரு படம். தமிழ் இந்த டெக்கேட்னாலே நான் ராமுக்கு தான் போவேன். ஆமா, ஆப்வியஸ்லி. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அத எக்ஸெப்ஷனல் மொமெண்டல் ஃபிலிமா வச்சுப்போம். அதை தவிர்த்து வேற ஏதாவது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்? கமர்ஷியல் ஃபிலிம் பரியரும் பெருமாள். ஓகே, தட்ஸ் a good movie. You are right. பரியரும் பெருமாள் வந்து எனக்கு ரொம்ப, அதாவது எனக்கு எப்பவுமே ரஞ்சித் ரொம்ப பிடிக்கும். பட் என்னமோ அவரோட ஸ்டோரி டெல்லிங்ல கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி எனக்கு தோணும். அவர் ஐடியாலஜி எல்லாம் நானே ஒத்துக்கிறேன். ஆனா சில இடத்துல அவரு மிஸ் பண்ணுவார். கபாலி எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் இன்னும் மெருகேற்றிக்கலாமோ அப்படின்னு தோணும். அத வந்து மாறி சொல்றது கரெக்டா பண்ணிட்டாப்ப அப்படின்னு தோணும். காமன் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அது. ஸோ அந்த படம் ரொம்ப முக்கியமான படம். இன்ஃபேக்ட் ரஞ்சித்தோட வருகையே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது வந்து டோட்டலா வந்து எல்லாத்தையுமே மாத்திருக்கு. இதே வார்த்தையை ராமன் சொன்னாருங்க. கரெக்டா இதே வார்த்தை சொன்னார் ராமன். அவருக்கு அப்புறம் தான் வந்து உமன் ரெப்ரசன்டேஷன் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெப்ரசன்டேஷன் சொன்னது எல்லாமே இப்போ ஒரு கிளீஷேக்குள்ளதான் மாட்டி. ஓகேவா? அது எதுவுமே இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலால அந்த ஜரீனாவோட கதாபாத்திரமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அப்படியெல்லாம் வந்து காட்ட முடியுமான்னு யோசிச்ச இடத்துல ரஞ்சித் வந்து அது அழகா பண்ணிருக்கான். ஆமா, கரெக்ட், யூ ஆர் ரைட். He showed so beautifully. So okay, I take a what about international movie? இன்டர்நேஷனல் மூவிஸ் சொல்ல போனா கொஞ்சம் வறட்சி தான். ஏன்னா நாங்க வந்து வளர்றப்போ வந்து நிறைய வந்து வரும். டாம் படம், வில் ஸ்மித் படம் எல்லாமே வரும். இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு சூப்பர் ஹீரோக்குள்ளே அடக்கிட்ட மாதிரி எனக்கு தோணும். இந்த ஒரு 10 years போட்டு நவுத்திட்டானுங்க. அதுலயும் ஒரு படம், அதுவும் என் படம் தான். அதனால தியரி ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு ஒரு படம். ஆமா, தியரி ஆஃப் எவ்ரிதிங் நெட்ஃபிளிக்ஸ்ல கூட. அது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட. ஆமா ஆமா, அவனுடைய ரொம்ப எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட சயின்ஸ் எல்லாம் பெருசா படிச்சது இல்ல. ஸோ அவரோட லைஃப் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஆக்டரும் வேற பயங்கரமா பண்ணிருந்தாரு. ஆமா, இட் வாஸ் ஆக்சுவலி நான் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. பார்க்க உட்கார முடியல.
அது அப்படியே போட்டு பார்க்கலாம், பாக்குறேன் கண்டிப்பா. அதுல கேஷ்ல ஒரு டைலாக் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. அவசியம் நம்ம இந்த அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையேடா அப்படின்னு கேட்பான் சும்மா கேஷ்ல. அதுல எல்லாம் ஒரு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்மளுடைய பாட்காஸ்ட் வந்து ஏதான் கவலைப்படாது, நீங்க என்ன பேசலாம், மேட்ரு போடல பிரச்சனை இல்லையான்னு கேக்குறாரு. அது இல்லையே அப்படி, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லடா அப்படின்னு சொல்லி, அதுதான் சிம்பிள். அந்த மாதிரி படத்துல நிறைய அழகான விஷயங்கள் இருக்கும். இல்ல சி அண்ட் ஒன் மோர் திங், அது வந்து நான் வந்து ஐ டோன்ட் சி, நான் உங்க மைண்ட்ல இந்த தாட்லாம் நான் போடுறேன்னு தெரியல. யூ 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 மை திங்க் லைக் தட். நான் இந்த தாட் நான் தான் கொண்டுறேன் நினைச்சா பரவாயில்ல. ஐ வாண்ட் an answer from you. Recently there was a lot of memes saying the post saying that தெய்வ திருமகள் ஒரு அவன் வேற என்ன விக்ரம் was able to get a wife and a children, you are still single சொல்லிட்டு ஒரு ஜோக் மீம் மாதிரி வந்துச்சு. How you perceive? அது தப்பு இல்ல. Yeah, that's what I'm asking. How you perceive that? அது முதல்ல அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டரைசேஷன் ஓகே, அந்த கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் ஓகே. ஆனா அது சில வச்சு பேசி அதை நீங்க கடைசியில மறந்துடுவீங்க. அப்படி ஒரு பர்சனை நீங்க ரியல் லைஃப்ல அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, ரொம்ப கஷ்டம். கரெக்ட், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். படத்துல பார்த்து கை தட்டதோட அது முடிஞ்சு. ஆமா, அதை வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்றது ரொம்ப தப்பு. 100% கரெக்ட் இல்ல, அதை முடிவு போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ how you coping up with this என்ன சொல்றது, this இப்போ பொலிட்டிக்கலி கரெக்ட்னு ஒரு பக்கம் சொசைட்டி போயிட்டு இருந்தாலும் வந்துட்டு there are lot of misdemeanors and social media negativity எலமெண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கு. நல்ல ஒரு மைண்ட்ல இருக்கேன், நல்ல ஒரு இப்போ இதில் இருக்கேன், நான் போய் ஃபேஸ்புக்கை திறந்தாலே எனக்கு வந்து தலைவலி கூட்டுற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துடுது, கிரிஞ்சு ஒருத்தியாவோ இல்லை ஏதோ. How you tackle all these steps? Because I feel like any of ஒரு கண்டென்ட்லயும் வந்து there must be a problematic intuition towards you. So அப்படி இருக்கும்போது how you cope up with these negativities? Scroll down தான் பெஸ்ட். scroll down simple. என்னோட ஸ்பேஸ்ல நான் எனக்கு மேக்ஸிமம் என்னோட ஸ்பேஸை நான் எப்படி பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய பெரிய இது. ஏன்னா என்னோட ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியும், டே ஸ்ட்ரகிள் என்னன்னு எனக்கு தெரியும், இந்த லாக்டவுன்ல எப்படி மாட்டிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியும். அங்க வந்துட்டு நான் இப்போ ஃபேஸ்புக்ல வந்துட்டு சண்டை போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே நமக்கு லைஃப்ல 1008 பிரச்சனை. நம்ம ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம், லைஃப்ல முன்னாடி வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இது இருக்கட்டுமே, அது எல்லாருக்கும் தெரியட்டுமே. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஒரு போன் கால் ஒன்று வந்தது. அன்டில் தட் பாயிண்ட் நானே ரியலைஸ் பண்ணல நமக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லாக்டவுன்ல தான் வச்சுக்கோ, ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு புலம்புறேன், இந்த மாதிரி என்னடா ரைட்டர் ஆகலான்னு பெரிய இது மாதிரி பெரிய மயிறு மாதிரி சவால்லாம் விட்டு வந்தோம், அதுவும் பண்ணல, எதுவுமே கார்பரேட் லைஃபும் நம்ம செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்ட் வந்து எனக்கு லைனா சொல்றாங்க, நீ என்னெல்லாம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ நினைச்சா நீ எழுதலாம், இல்ல சப்டைட்டில் பண்ணலாம், இல்லைன்னா மூவி ஸ்கிரிப்ட் எழுதலாம், இல்லைன்னா ரிவ்யூ பண்ணலாம், உனக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு. லாக்டவுன்னால மாட்டிக்கிட்டு இருக்க தவிர மற்றபடி வந்து யூ ஆர் நாட் இன் a space where you have to worry. Exactly, that's a good advice. So அது கேட்ட உடனே சரி ஓகே, நமக்கு வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து அதே சமயத்துல எனக்கு லாக்டவுன்ல கொஞ்சம் நிறைய காசு வர ஆரம்பிச்சுன்னு வச்சோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னோட மந்த்லி இன்கம் கவர் பண்ற மாதிரி. ஓகே, புரியுது. ஓகே, ஸோ அப்ப நினைச்சேன் ஓகே இது ஒரு நல்ல ஃபீல்டு போல இருக்கு, கரெக்டான ஒரு சாய்ஸ். பை ஆக்சிடென்ட் நம்ம இதை எடுத்துட்டோம், நல்லா போகுது, இதே பண்ணுவோம். ஆமா, it's a good thing, right? You will get your lot of connections. And one more thing, அந்த இது வந்து நான் கேட்டே ஆகணும். ஆக்ட்ரஸ் வினோதினி இருக்காங்கல்ல, ஆமா, how you two are so much budding in Facebook. எப்படி ரெண்டு பேரும் வந்துட்டு கடிதங்கள் போட்டு பரிமாறிக்கிற மாதிரி வந்துட்டு how you அது ஒரு அழகான ஆக்சுவலா டிராமா ஆர்டிஸ்ட், ரைட்? தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஆமா, தியேட்டர். அது ஒரு அழகான விஷயம் ஆக்சுவலா. எனக்கு வினோதினி வந்து அந்த இதுல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சது. நான் எங்கேயும் கூட நோட்டீஸ் பண்ணல,
நான் இதுல இருந்து அவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு. அந்த இந்த படம் வந்து தெரியுமா, அந்த விஜய் சேதுபதி நடிச்சாரு ஒரு படம், வக்கீல வருவாங்களே, படம் பேர் மறந்து போச்சு எனக்கு. மணிகண்டன் எடுத்த படம் ஆண்டவன் கட்டளை. எனக்கு அது அதுக்கு முன்னாடியே இந்த படத்துல சிவகார்த்திகேயன் படத்துல என்ன படம், வருத்தப்படாத சங்கத்துல போலீஸ் வருவாங்கல்ல, அந்த ஒரு சீனு சும்மா அப்படி லைட்டா அழகா பண்ணிட்டு வருவாங்க, யாரா இவங்க அப்படின்னு நான் தேடுறேன். எப்பவுமே நமக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும்ல, யாரு இவங்க அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு. அப்போ நான் தேடுறேன், அப்பதான் தெரியுது வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நான் வந்து முன்னாடி ஓபன் மைக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன், ஓகேவா. ஓபன் மைக்ஸ்ல அவங்க வந்து சீஃப் கெஸ்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து இது வினோதினி வராங்களா, அப்ப நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அவங்களுக்கு நான் இப்படின்னு தெரியாது இல்ல. ஆமா ஆமா கரெக்ட். நான் போய் மீட் பண்ணப்போ ரொம்ப ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்போம் மேக்சிமம், அவ்வளவுதான் பேசியிருப்போம். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு மாதிரி லைக் என்னப்பா இப்படி ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி. அவங்களும் கொஞ்சம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்கள பாத்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவங்கள பிடிக்கும், கிட்டத்தட்ட சார்லி மாதிரி தான் அவங்களும். எனக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பிடிக்கும் பொதுவாவே. சோ எனக்கு அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து கேம் ஓவர்ல நடிச்சது. சோ அது மாதிரி அப்போ அந்த டைம்ல கருத்து பரிமாறிக்கிறது அதெல்லாம் உண்டு. இன்ஃபேக்ட் என்னோட நியூஸ் பேப்பர்ல வந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்கதான் சொன்னாங்க, உங்களுக்கு நிறைய ஒர்க் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன், கண்டிப்பா நடக்கும். கிட்டத்தட்ட சூர் ரிப்போர்ட்டர்ல அவங்க ரோல் மாதிரி அப்பப்போ வந்து நம்மள பூஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நல்லது நல்லது. So அதான் I just want to talk about that also. So it's very nice to have people like that. See, so okay, so you share a lot of things about yourself and movies and everything. So ஒரு complete package தான் ஷைலேஷ். எனக்கு வந்து இப்போ ஒரே ஒரு I want to end this podcast with ஆக்சுவலா நீங்க ஒன்னு மறந்துட்டீங்க. ஆக்சுவலா நீங்க அத கேட்டீங்கன்னு நினைச்சேன். நானே மறந்துட்டேனா? ஆமா, என்னோட கார்ப்பரேட் லைஃப்னு ஒரு மேட்டர் வந்து நீங்க ஓபனே பண்ணல. நீங்க ஓபன் பண்ணீங்க. நானும் எதை பத்தி? என்னோட கார்ப்பரேட் லைஃப் பத்தி. அத பத்தி நான் கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். go for it. ஏன்னா because some questions may trigger some personன்ற மாதிரி கார்ப்பரேட் லைஃப். அது ஆமா, because I'm sorry I'm skipping it off. அதை நான் கேட்கவும் கூட்டுறேன், கண்டிப்பா கேட்கறேன். நான் இப்போ வந்துட்டு talk about that since you opened it up, corporate lifeல வந்துட்டு how important it is, because I don't want to go into such a moody question. அதனால கேட்கல நானு. how corporate like see நானே தெரியுமா கிளிக்கிறேன், பிரச்சனை இல்லை. corporate sees a particular set of sector people as a representation. என் ஆபீஸ்ல இப்படி ஒருத்தன் வேலை செய்யறான் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. how corporate treated you? ரொம்ப பேடா தான். yeah go please. ரொம்ப பேடா. ஏன் அப்படி சொல்றேன்னா, வரும்போது ரொம்ப ப்ராமிஸோட உள்ள போயாச்சு. நான் ஆர்கனைசேஷன் பேர் சொல்லல, ரொம்ப ப்ராமிஸோட உள்ள போயாச்சு. அவங்க வந்து எனக்கு வந்து நீ வந்து சீக்கிரமே வந்து இதாயிடுவ, அடுத்த போஸ்ட் போயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. நானும் ஜாலியா இனிஷியலா போகும்போது ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி இருக்கும்ல, செம்ம ஜாலியா அப்படியே நம்ம ஜாலியா போறோம். போனா வந்து ஃபர்ஸ்ட் இயர் நல்லா இருக்குது, செகண்ட் இயர் நல்லா இருக்குது, தேர்ட் இயர் போகும்போது ப்ரமோஷன் எங்க அப்படின்னு கேக்குறப்போ வரல, பேச மாட்டானுங்க. ப்ரமோஷன் லிஸ்ட்ல என் பேர் வராது. ஏன்னா சிம்பிள் ரீசன், நான் வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்ச். ஓகே, ஆனா அதுக்கும் ஒர்க்குக்கும் என்ன சம்பந்தம்? லாஜிக்கல் கொஸ்டின் தானே. ஒருத்தன் நல்லா வேலை செய்யறான், வேலை செய்யல, அவ்வளவுதான். அப்படி அந்த ரோலுக்கு நான் ஃபிட் ஆகலன்னா நான் எந்த ரோலுக்கு ஃபிட் ஆகணும், அதை பார்த்து ப்ரொமோட் பண்ண வேண்டியது யாருக்கு கடமை? நீங்க தானே ஹையர் பண்ணீங்க, நீங்க தான் ப்ராமிஸ் பண்ணீங்க. உங்களுக்கு இன்ஃபேக்ட் என்னாலே அந்த கம்பெனிக்கு டாக்ஸ் பெனிஃபிட், புரியுதா? இவ்வளவு பேர் இருந்தா டாக்ஸ் இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட இதுல சொல்லிருப்பாங்க. சோ எடுப்பாங்க. உங்களுக்கு என்னால இவ்வளவு பெனிஃபிட் இருக்கும் போது நீங்க ஏன் எனக்கு ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு ரோல் உங்களால கொடுக்க முடியாது?
இது ஒரு 5 வருஷம் தொடர்ந்து 5 வருஷம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் சரி ஓகே எனக்கு ரைட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு, இது போனா போதும் அப்படின்னு நானே தூக்கி போட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோடேஷன், ரைட்? உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு தான் வந்து தே ஆர் சர்வேங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எனக்கு ஒரு தடவை நடக்கல, 2 தடவை நடந்திருக்கு. 2 தடவையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் அன்னவரா இருந்தேன், நம்மளால இப்படி எதுக்கு இப்படி நடத்துறாங்கன்ட்டு. வேற ஒரு இடத்துல அங்கேயும் இதேதான் நடந்தது. எனக்கான கரெக்டான ஃபிட்டான ரோல் வந்து அங்க கிடைக்கவே. நானும் எங்கெல்லாமோ ட்ரை பண்றேன். அது அது ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது இப்ப இதுக்கே இவ்வளவு தில்லாடும் போது நவ் தே ஆர் பிரிங்கிங் அப் எல்ஜிபிடி கம்யூனிட்டி நாங்க வந்து ப்ரோமோட் பண்றோம்லாம் சீன் போடுறானுங்க. இருக்கிறவங்களுக்கே அதெல்லாம் வெறும் அந்த ப்ரமோஷன் இது மட்டும் தான், சும்மா அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன்ட்டே இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு அவ்வளவுதான். இப்ப ரிமெம்பர் திஸ் குயின்ஸ் கேம்பிட்ல வந்து there was a dialogue I shared it actually. ரெப்ரசன்டேஷன் வந்து சொல்லுவாங்க, initially they needed a black woman with a who can clean the room, now they need a clean black woman with a big ass ம்பா. அது மாதிரி தான் போயிட்டு இருக்குல்ல. ஆமா ஆமா சரிதான், அதுதான் ஒஸ்டான ஒரு ரெப்ரசன்டேஷன். அது ஒரு ஒஸ்டான ஒரு ஆபரேட்டே ஒரு கட்ரோட் ஆர்கனைசேஷன் தான். அது என்ன ப்ராப்ளம்னா you can't even sue those people. ஆமா, even you are ripped off from your rights, you won't be able to sue those people. எனக்கு கேப் கொடுக்கல தெரியுமா? what the fuck is that really? சண்டை போட்டு வாங்கினேன், கேப் தர மாட்டேன்ட்டானா. அப்புறத்துக்கு உங்களை ரெக்ரூட் பண்ணான். கேப் வந்து என்னன்னா வந்து 1 day மட்டும் தான் அப்படின்ட்டான். ஒண்ணுன்னா நைட்டு போறப்போ மட்டும்தான் கேப். நான் வந்து பொறுமையா இருந்து பார்த்தேன். அப்புறம் ஹெச்ஆர் மீட்டிங் ஒண்ணு வைப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ சொல்லுங்க. நம்ம இஷ்டத்துக்கு கட்டி விட்டேன். எத்தனை பேர் இருப்பாங்க இந்த கம்பெனில? மிஞ்சி போனா 20 பேர் இருப்பாங்களா, 30 பேர் இருப்பாங்களா என்ன மாதிரி. அவங்களுக்கு கேப் கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விட்டதுனால கேப் போட்டாங்க. இதுல என்ன ஹைலைட்னா அதுக்கப்புறம் அந்த ஹெச்ஆர் மீட்டே கேன்சல். அடுத்த வருஷத்துல நடக்கவே இல்லை. பயம் இல்ல, அது கேப் எல்லாம் ரொம்ப மோசம் தான். அப்படிலாம் ஒரு சென்ஸே இல்லாமல கார்பரேட் நடந்துக்கும். என்ன ஒரு முட்டாள்தனமா இருக்கு. ஆனா அது மாதிரி பாத்துருக்கேன், நிறைய தடவை நடந்திருக்கு. ஐ ஹவ் சீன் many people like that. எனக்கு என்னன்னா கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் அப் பண்ணணும். ஆமா, எக்ஸாக்ட்லி. யுவர் கோவொர்க்கர் should stand up for you. If you are raising up on concern like that, they should come up and talk to you behalf of you, at least. Behalf of கூட வேண்டாம், நீங்க பேசும்போது பக்கத்துல நின்னா கூட போதும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நானே தனி வாய்ஸா இருக்க முடியாதுல்ல. என்னோட இது நான் 10 பேர் பேசினா, இப்போ எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு நீங்க சொல்றீங்க, அலைன்னு ஒருத்தர் இருந்தா தானே நம்ம பேசவே முடியும். ஆமா, கரெக்ட். அலை இறக்கும், அலை இல்லைன்னு ஒண்ணு பண்ண முடியாது. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் அது 100% ரைட். ஸோ ஐ வாஸ் இந்த கொஸ்டின் நான் கேட்கலாம் வந்துட்டு சம்டைம்ஸ் சம் ஆஃப் த ஐ ஹேவ் சிமிலர் கைண்ட் ஆஃப் சாட் வித் சம் ஆஃப் த பீப்புள். அவங்க அதை பற்றி பேசாத போடா தலைவலின்னு சொல்லுவானுங்க. ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ரைஸ் ஆஃப் த கொஸ்டின் பட் இவ்வளோ ஓப்பன் நீங்கள் அடிப்பேன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதை வச்சிருப்பேன் நான். ஸோ ஓகே சைலேஷ், தட்ஸ் அ க்ளீன் நோட். அண்ட் வி ஹோப் தட் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து சப்டைட்டில்ஸில் பெரிய ஆள் ஆகிட்டு இவங்க எல்லாரும் முஞ்சிக்கு வந்துட்டு சாணியை கடிச்சு ஊத்தணுன்றது என்னுடைய நிறைய அடிச்சுக்கிட்டே இருக்கேன். சப்டைட்டிலே போட்டு சாணிடுங்க எல்லாரையும். சாணி அடிக்கிறேன் சப்டைட்டில் கூட போடுங்க அடிச்சுட்டு. எக்யூப்மெண்ட் டு தட் ஆல்சோ. So okay, I just want you to end this podcast with a sweet noteங்கிற மாதிரி வச்சுக்கலாம். What do you give what on this special day, what is your advice to your fellow companions who wants to see, என்னால வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படி போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து வெளியே வரலாம்டா, நீ வெளியே வந்தா உனக்கு ஒரு இது இருக்குடா அப்படின்றதுக்காக நீங்க வந்து எதை சொல்லுவீங்க? எல்லாருக்குமே இல்ல எங்களோட கம்யூனிட்டி. I am talking about everyone. உங்க கம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்கன்னா they will be happy also. அவங்களுக்கு என்ன சொல்றது, என்னோட கம்யூனிட்டிக்கு சொல்லணும்னா முயற்சி பண்ணிட்டே இருங்க. வெளியே வந்துட்டீங்களா எல்லாருக்காகவும் பேச ஆரம்பிங்க. சப்போஸ் நீங்க அந்த பேரியரை பிரேக் பண்ணிட்டா அவங்கள மாதிரி 10 பேர் இருப்பான் அவனுக்காக பேசுறான். அப்பதான் வந்து பழகிறது ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம யாருக்கும் சொல்லி கொடுக்கறது இல்ல.
இப்படி பழகணும் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கூல்ல ரெகுலர் ஒரு 6 இருக்கும், நான் போயிட்டு உட்காடுறேன், பசங்களுக்கு வந்து தெரியல, கொஞ்சம் தள்ளி உட்காடுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, அந்த இனிஷியல் இது வந்து நம்ம உடைக்கணும்ல, அவங்களுக்கு தெரியணும்ல, இப்படி ஒருத்தன் பக்கத்துல இருந்தானா அவனை எப்படி நடத்தணும்னு தெரியணும். ட்ரீட் தம் ஈக்குவலி, அவங்கள ஜாலியா வச்சு, அவங்களும் உங்களை மாதிரி ஜாலியா இருப்பாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. சரியா? இன்னும் மத்தபடி ஜெனரல் யூஸ்க்கு என்ன சொல்றேன்னா, அவ்வளவுதான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க லைஃப் அமைச்சுங்க, அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான். அதுல வந்து நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செஞ்சு, ஏன் இத நான் கொஞ்சம் லேட்டா ரியலைஸ் பண்ணேன், பட் பெட்டர் லேட் தென் நெவர். நல்லபடியா எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த வேலையில இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். சூப்பர். ஆனா ஒரு என்னுடைய காம்ப்ளிமெண்ட்னா யுவர் வாய்ஸ், ஐ லைக் எட் திஸ் பிஃபோர். ஒரு பயங்கரமான அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி பயங்கரமான வாய்ஸா இருக்கு. நீங்க ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாங்க, சீரியஸாவே நீங்க ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிங்க உட்கார்ந்து. ஆனா பெருசா என்ன எப்படி அந்த டூல்ஸ் பத்தி டெக்னிக்காலிட்டிஸ் எனக்கு ஒரு டெக்னிக்காலிட்டியும் கிடையாது. ஒரு நான் எப்படி பண்றேன், எனக்கு உங்கள்ட்ட நான் சொன்னல எப்படி பண்றேன்னு, சிம்பிளா தான் பண்றேன். ஐ எம் நாட் புட்டிங் தட் மச் ஆஃப் எஃபர்ட். ஐ லெட் யூ நோ. நானும் கொஞ்சம் ஐம் கெட்டிங் லேர்னிங் டு டு திஸ். ஐ லெட் யூ நோ, யூ ட்ரை டு டூ இட். ஐ எம் நாட் சேயிங் திஸ் இஸ் a big earning medium. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்களும் சொல்றேன். பட் இது வந்து இட் கிவ்ஸ் யூ a little bit of room development. ஒரு வாய்ஸ் கிடைக்கும்ல நமக்கு, அதுதான். வாய்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு அப்கமிங் பிளாட்ஃபார்ம். யூடியூப் இஸ் a dying platform நான் அப்ப சொல்றேன். இல்ல செருப்பால் அடிச்சாலும் பரவாயில்ல, அதான் உண்மை. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்துட்டு பாட்காஸ்ட் இஸ் பிகமிங் a big deal right now. Everyone is jumping into podcast. So நம்ம லேட்டா குதிச்சிருக்கோம். நம்ம இந்தியாலே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே வந்து வெரி வெரி ஹேண்ட்ஃபுல் நம்பர் ஆஃப் பாட்காஸ்ட். எப்படி யூடியூப் வந்து ஒரு 10 வருஷம் மாதிரி இருந்ததோ, எப்ப இப்படி பாட்காஸ்ட் இருக்கு. இப்ப உள்ள வரவங்க எல்லாம் வந்து they can become a panda or some other person. பாண்டாலாம் எப்படி வந்தாங்க? ஆனா இதுக்கு மியூசிக்லாம் போடணும்னு அவசியம் இல்லையா? I'll let you know all these simple things and all trick of the trades எல்லாம் கிடையாது. என் வியூவர்ஸ்க்கே நான் சொல்லுவேன் எப்படி பாட்காஸ்ட் பண்றதுன்னு. நான் ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்றேன், சிஸ்டம் கூட நான் போறது கிடையாது. என் ஃபோன்ல வந்து நான் சாதாரணமா என் வாய்ஸ் ரெக்கார்டிங் யூஸ் பண்றேன். வாய்ஸ் எடிட்டிங் சாஃப்ட் ஆப் 1000 ஆப் இருக்கு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொலாப் பண்ணுறச்சே இப்போ நான் பண்ணுற மாதிரி தான், உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிற கொலாப் தான், அவ்வளோதான். மியூசிக்ங்கிறது வந்துட்டு அன்காப்பிரைட்டட் மியூசிக், லோஃபை மியூசிக் எடுத்து டவுன்லோட் பண்ணி ரிங்டோன் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சிம்பிள், வேறு எதுவுமே நான் பண்ணலை. இது ஒன்றும் ட்ரிக் ஆஃப் த ட்ரேட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இதை வச்சு தான் ஓடிட்டு இருக்கேன். என்னோட சேனலுக்கு வந்து பாட்காஸ்ட் போஸ்டர்ல இருந்து எல்லாமே நான் தான் ரீட் பண்ணுறேன். எல்லாம் மொபைலில் மட்டும்தான் பண்ணுறேன், சிஸ்டத்துக்கிட்ட போகிறதே கிடையாது. So it's very easy. I'm urging you to do some good podcast because you have good voice. நிறைய பேர் சொல்லியாச்சு, நாம இது எப்படி பண்றதுன்னு தெரியாம தான் இத சொல்லாம இருக்கேன். It's a very easy thing. You are having a super voice to talk about it. நீங்க ஆக்சுவலா போன்ல பேசுறதுனால இந்த வாய்ஸ் அவ்வளவு எடுபடாது. நீங்க லைவா உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க ஒரு பாட்காஸ்ட் விட்டீங்கன்னா உங்க வாய்ஸ் இன்னும் மெஜஸ்டிக்கா கேட்கும். ஸோ அதுதான் அடிச்சு தூக்கும் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் a very great time talking with you, Sailesh. அந்த ரொம்ப it's a sweet surprise நீங்க வந்து என்கிட்ட பேசுனது. எதேர்ச்சியா முந்தானத்து பிளான் பண்ணணும் நீங்க பேசுறீங்க என்கிட்ட. லாஸ்ட் வீக்கே நம்ம பேச வேண்டியது இன்னைக்கு வந்து நல்லதா போச்சு. அது ஒரு டைம் அமையணும்ல, கரெக்டா அமைஞ்சு போச்சு, எல்லாம் சரியா போச்சு. உங்க ஃபியூச்சர் எண்டர்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வருங்கிறது என்னோட 100% கான்ஃபிடென்ட் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் எஃபோர்ட் கிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல சொசைட்டில, அவங்க ரொம்ப கம்மி. ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள். ஸோ அதனால வந்துட்டு ஐ எம் pretty much sure you will reach some heights. So if you want to share something you can share about it. And அது ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டதுக்கு. ஆக்சுவலா ரொம்ப 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 ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கம் இருந்தது, இது சரியா வருமா ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கே கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது இல்லை, ஒரு தடவை கொடுத்துருக்கேன், அதுவும் பிடிச்சிருந்தது. பட் ஓகே, திரும்பவும் கொடுக்கணும். பாட்காஸ்ட் எந்த அளவு ஒர்க் ஆகும், நம்ம லைவ் இன்டர்வியூலாம் நிறைய பண்ணிருக்கேன், அது வந்து நமக்கு புதுசு இல்லை. வாய்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்க சொல்றீங்க வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. கேட்கறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க ரிலீஸ் ஆனோடனே கேளுங்க, இன்னும் 1-2 ஹவர்ஸ்ல இது வந்து லான்ச் ஆயிடும், ஆன் ஏர் ஆயிடும், அப்ப கேளுங்க சொல்லுவாங்க எல்லாரும். சரிடா, சரி சரி. Thank you so much Sailesh, and it's very sweet talking to you and people. That was Sailesh and he has given us a great time. அவருக்கு வந்து நம்மளோட thank you. So
ஐ வில் see you all in the next podcast with a different set of guests. or நானே தனியாக வழக்கம் போல் வளவலன்னு பேசுகிறேன் ஏதோ ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். until then I am signing off. டாடா.